வணக்கம் நண்பர்களே. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவமில் 2வது இயல் பார்க்க போகிறோம். சரிங்களா? 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் செகண்ட் இயல் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, புறநானூர்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஆசிரியர் மோசி கிரணார். சரிங்களா? இப்போ இந்த பாடல் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானை வேந்தற்கு கடனே. தானை அப்படின்னா படை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது நெல்லும் உயிர் கிடையாதுப்பா, நீரும் உயிர் கிடையாது, இந்த உலகத்தை காக்கக்கூடிய, நான் என்னென்னலாம் அண்டர்லைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது, இந்த உலகத்தை காக்கக்கூடிய மன்னன் தான் உயிரை போன்றவன். அதனால் தானேனா படைன்னு அர்த்தம். படைகளை வைத்திருக்கக்கூடிய வேந்தன் மன்னன் அறிகை அப்படின்னு அறிவது என்னவென்றால் இந்த உயிர்களை காக்கணும், அதுதான் அவனுடைய கடமை அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா மோசி கிரணார் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். அப்போ ஈஸியாக எப்படி அந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டா அட்டன் பண்ணலாம் அப்படின்றது புரியும். அதுக்கடுத்து ஷார்ட்கட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிய வெண்மிகுதானே வேந்தர் கடனே. நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது, இந்த உலகத்தை காக்கக்கூடிய மன்னன் தான் உயிரை போன்றவன். அதனால் இந்த படைகள் வைத்திருக்கக்கூடிய மன்னன் அறிகை அப்படின்னா அறிவது யாது என்றால் இந்த உயிர்களை காக்கணும், அதுதான் அவனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார். யார்? மோசி கிரணார். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மன்னன் சரியாக பாதுகாக்காமல் மோசம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? மோசம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மோசி கிரணார். சரிங்களா? என்ன நூல் அப்படின்னா புறநானூறு. ஓகேவா? இப்போ பொருள் குறுக்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிதல் வேண்டும், தானைனா படை, கடனே அப்படின்னா கடமை. அது தெரியுங்களா? ஸோ இந்த பாடல் வரிகள் அந்த நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது, மன்னன் தான்பா உயிர், அதனால் மன்னன் மக்களை பாதுகாக்கணும், அது அவனுடைய கடமை அப்படின்னு சொன்னது. அந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும், அவ்வளோதான். ஓவர். ஏன்னா பாடலை உட்காந்து மெமரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது, அப்போ எது உயிர்? இந்த உலகத்தை காக்கக்கூடிய, அப்போலாம் அரசாட்சி தானே, இந்த உலகத்தை காக்கக்கூடிய மன்னன் தான் உயிரை போன்றவன். அதனால் மன்னனுடைய கடமை என்ன அப்படின்னா மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னது. சரிங்களா? அப்போ மன்னன் மக்களை பாதுகாக்காமல் மோசம் பண்ணிட்டார் அப்படின்னா பாடலினுடைய ஆசிரியர் மோசி கிரணார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இங்கே மன்னனை சார்ந்து ஒரு பாடல் ஏற்றிருக்காங்க அப்படின்னா அது என்ன நூலாக இருக்கும் அப்படின்னா புறநானூறாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இங்கே ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இப்பாடலை பாடியவர் மோசி கிரணார். இவர் யார் அப்படின்னா தென்பாண்டி, பாண்டிய நாட்டில் இருந்திருக்கார். தென்பாண்டி நாட்டில் உள்ள மூசி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார். அப்போ கீரன் அப்படின்றது அவருடைய இயற்பெயராக இருக்கும். எப்படி விளம்பி நாங்கள் நல்லா பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி மோசின்றது, விளம்பின்றது ஊர் பெயர், அதுமாதிரி மோசின்றது ஊர் பெயர், கீரன்ன்றது புலவனுடைய குடிப்பெயராக இருக்குது. அதனால் மோசி கிரணார் அப்படின்னு சொல்கிறோம். எந்த நாட்டில் வாழ்ந்திருக்கார் அப்படின்னா தென்பாண்டி நாட்டில் வாழ்ந்திருக்கார். ஓகே. இவர் சோர்வாக இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த முரசு அரசர் இருக்கக்கூடிய அந்த முரசு கட்டிலில் உறங்கிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கார். போயிட்டு அந்த முரசு கட்டிலில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அதனால் மன்னன் கோவப்படாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேரல் பெருஞ்சேரல் இரும்பொறை பார்த்திங்க அப்படின்னா கவரி வீசியிருப்பார். இது கேட்பாங்க, மோசி கிரணாருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னா சேரல் இரும்பொறை. பெருஞ்சேரல் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை யாருக்கு கவரி வீசினார் அப்படின்னா மோசி கிரணாருக்கு கவரி வீசினார். சரிங்களா? ரெண்டு எப்படி கேட்டாலும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இவர் பாடிய பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இப்போது அகநானூர்லேருந்து ஒரு பாடல் நம்ம பார்த்துருவோம். இது தவிர்த்து வேறு என்னென்ன நூல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இவர் பாடிய பாடல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. நல்லா கவனிங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது புறநானூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் பாடிய பாடல்கள் என்னென்ன நூல்கள்லாம் இருக்கும்? அப்போ இங்கே மென்ஷன் பண்ணல புறநானூறுன்னு. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அப்போ நற்றிணை, குறுந்தொகை ஃபஸ்ட்லேருந்து ஞாபகம் வச்சுங்க. ஆர்டராக ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வரும். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? இந்த 4 நூல்கள் 8 தொகை நூல்களையும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. யாருடைய பாடல்கள்? மோசி கிரணாருடைய பாடல்கள். அதுக்கடுத்து நூல் குறிப்பு பார்க்கலாம். புறநானூரை பிரித்தோம் அப்படின்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, இது 8 தொகை நூல்களில் ஒன்று. 400 பாடல்கள் இருக்கும். புறம்னா என்ன அப்படின்னா மரம் செய்தலும் அறம் செய்தலும் தான் நம்ம புறம் அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா? ஓகே. இது வந்து பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். புறநானூறு எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, பண்டைய தமிழ் மன்னர்களை பற்றி தான் இருக்கும் புறநானூறு. மன்னர்களுடைய அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை இதை பற்றி தான் வந்து இருக்கும். புலவர்களின் பெருமிதம், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு முதலவற்றையும் அறியலாம் எந்த நூலில்? புறநானூறில். சரிங்களா? தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்ளலாம் புறநானூறு வச்சு. தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கை புறநானூறு, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அரசனுக்குரிய வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கோ அப்படின்னா அரசன் சொல்லுவோம். கோ, மன்னன், வேந்தன், இதெல்லாம் வந்து அரசனுக்குரிய வேறு பெயர்கள். புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஓகே. நெல்லும் உயிரென்று என்னும் பாடலை பாடியவர் யார்? மோசிக்கிறனார். அதை ஞாபகம் வச்சுக்கணும் கான்செப்ட். நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது, இந்த உலகத்தக்காகக்கூடிய மன்னன் தான் உயிரை போன்றவன். அதனால் அவனுடைய கடமை என்ன அப்படின்னா, இந்த மக்களை வந்து பாதுகாக்கணும். அதுதான் அவனுடைய கடமை. அப்போ மக்களை பாதுகாக்காமல் மோசம் பண்ணிட்டார். அப்போ மோசிக்கிறனார். சரிங்களா? உடல் சோர்வினால் முரசு கட்டில்கள் தூங்கிடும்போது அவருக்கு கவரி வீசியது யார்? சேரமான் பெருஞ்சரல் இரும்பு கட்டில் தூங்கிட்டாரு, ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வாங்க, முதுமொழி காஞ்சி. இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிட்டு தான் ஷார்ட்கட்டை வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. இதில் வந்து சிறந்ததன்று நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஷார்ட்கட்டை நான் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கான்செப்ட் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். முதுமொழி காஞ்சி. காஞ்சிலேருந்து நேராக ஒருத்தர் வந்து எங்கே போகிறார் அப்படின்னா மதுரைக்கு போகிறாருப்பா. டிக்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னா 10 ரூபா டிக்கெட். அப்போது 10 ரூபா டிக்கெட் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் இல்லையா? காஞ்சிபுரத்துலேருந்து மதுரைக்கு போகிறார், எவ்வளோ லாங்கு? 10 ரூபா டிக்கெட் இருந்தால் சிறப்பாக இல்லையா? அப்போ சிறந்த 10. அப்போ சிறந்த 10களை இது வந்து கூறும். சிறந்த 10 அறக்கருத்துக்களை சொல்கிறோம். அதே மாதிரி 10 தான் ஷார்ட்கட்டு. 10 அதிகாரம் இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 100 பாடல்கள் வந்து இருக்கும். சரிங்களா? டோட்டலாக வந்து 100 பாடல்கள் இருக்கும். சொல்கிறது புரியுதாங்க? எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஷார்ட்கட்டுக்காக சொல்லியிருக்கேன். முதுமொழி காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தர் மதுரைக்கு போகிறாரு, டிக்கெட்டை வந்து 10 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 ரூபா தான் சிறப்பாக இருக்கும். அப்போ முதுமொழி காஞ்சி என்ன கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா அறக்கருத்துகள், சிறந்த அறக்கருத்துக்களை இடம்பெற்றிருக்கும். இங்கே பாருங்கள், சிறந்த தண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிறந்த 10 பற்றி தான் வந்து முதுமொழி காஞ்சி வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 10 அதிகாரம் தான். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் தான். அப்போ டோட்டலாக எத்தனை பாடல்கள் இருக்கும்? 100 பாடல்கள் வந்துருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் வாங்கலாம். ஆசிரியர் பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். முதுமொழி காஞ்சி, மதுரை, கூடலூர். மதுரைக்கு தான் நான் போகணுன்னு சொன்னேன். இப்போ ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா மதுரைக்கு போகணுன்ட்டு? ஆசிரியர் வந்து மதுரை, கூடலூர், கிழார். ஓகேங்களா? ஓகே. இதில் சிறந்ததன்று அதை வச்சு முதுமொழி காஞ்சி அப்படின்னு நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? 10 ரூபா தான் சிறப்பாக இருக்கும்மா. ஓகே. இப்போ கான்செப்ட் என்ன பார்க்கலாம் பாருங்கள். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் கடல் சூழ்ந்துள்ள மக்கள் வாழ்கின்ற இந்த மக்கள் வந்து ஓதலில் கற்றலை விட ஒழுக்கம் தான் வந்து சிறந்ததுன்னு சொல்லியிருப்பார். கற்றலை ஒழுக்கம் சிறந்தது. அன்பை விட யார் அன்பை வச்சுருக்காங்களோ அவங்க, இப்போ நான் ஒருத்தர் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னா அவங்கள நம்ம போட்டுருணும், அதான் சிறந்ததுன்னு இருப்பார். மேதையாக இருக்கிறத விட படித்ததை மறக்காமல் இருக்கிறது தான் சிறந்தது. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து கான்செப்டாக வந்து சொல்லியிருப்போம், ப்ளஸ் வந்து ஷார்ட்கட்டை வந்து கொடுத்துருப்போம். மறக்கவே மறக்காது. சரிங்களா? வன்மை, கொடைத்தன்மையுடைய வாய்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது தான் சிறப்பு. இளமையில் பிணி அப்படின்னா நோய் இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. நலமாக இருக்கிறதோடைய நாணம் அப்படின்னா தவறான செயல்களை செய்கிறது வைக்கப்படணும், அதுதான் வந்து சிறப்புன்னு இருப்பார். குலப்பெருமையோட ஒழுக்கம் வந்து சிறப்புன்னு இருப்பார். கற்றலைனை விட கற்றோரை வழிபடுதல் வந்து சிறப்பு. செற்றார் பகைவரை விட பகைவருக்கு வந்து நம்ம தீங்கு செய்யணும், அவருக்கு நன்மை செய்கிறது வந்து சிறப்பு. ஏற்கனவே சேர்த்து வச்ச செல்வத்தை வந்து காப்பது சிறப்பு. சரிங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதுமொழி காஞ்சிபுரத்துலேருந்து மதுரைக்கு போகிறோம், டிக்கெட்டு 10 ரூபா, 10 அதிகாரம், 10 பாடல், 100 பாடல்கள். அப்போ ஏன்பா காஞ்சியிலேருந்து மதுரைக்கு போகிறோம்? 10 ரூபா டிக்கெட் கொடுத்தா சிறப்பாக இருக்கும். சிறந்த 10 சிறந்ததன்று அப்படின்னா பாடல் வரிகளை கொடுத்து அடிச்சிடலாம். ஏன் மதுரைக்கு போகிறோம்? ஆசிரியர் வந்து மதுரை, கூடலூர், கிழார், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இங்கே பொருள் குறுக்கு வந்து பார்த்துங்க. ஆர்கலி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல். மற்றதெல்லாம் வந்து பொருள் குறுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். வன்மைனா ஈகைனாலும் கொடைத்தன்மை தானே அர்த்தம். இது அடிக்கடிக்கு வருது பாருங்கள். பிணினா நோயின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்கள், ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். மதுரை, கூடலூர், கிழார். பிறந்த ஊர் என்ன? கூடலூர்.
பிறந்த ஊர் கூடலூர். எல்லாத்துலேயுமே வந்து பாருங்கள் பிறந்த ஊர் தான் வந்து ஃபஸ்ட்டு வருது எல்லா ஆசிரியர்லையுமே. மோசிக்கிறனால மோசி பிறந்த ஊர் ஃபஸ்ட்டு, சரிங்களா. கூடலூர் கிழாரில் கூடலூர்ன்றது தான் வந்து பிறந்த ஊராக இருக்கும். அது மதுரையில் கூடலூர். இவருடைய பாடல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா உரையாசிரியர்கள் வந்து மேற்கோளாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் இவருடைய சிறப்பு. என்ன யார் எந்த உரையாசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நச்சினார் கினியர். நச்சினார் கினியர். நச்சினார் கினியர் முதலிய அப்படின்னா இன்னும் நிறைய உரையாசிரியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நச்சினார் கினியர் முதலிய உரையாசிரியர்கள் வந்து இவருடைய மேற்கோளாக வந்து இவருடைய பாடல்களை பயன்படுத்தி, யாருடைய பாடல்களை, கூடலூர் கிழாரனுடைய பாடல்களை மேற்கோளாக பயன்படுத்தியிருக்காங்க நச்சினார் கினியர் முதலிய உரையாசிரியர்கள். உரை எழுதுவாங்க இல்லையா, விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க. சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் இவர். ஓகேவா. அதுக்கடுத்து நூல் குறிப்பு பாருங்கள். முதுமொழி காஞ்சி வந்து காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. இது புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை, முதுமொழி காஞ்சி, இங்கே காஞ்சின்னு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி. ஓகே. அதுக்கடுத்து உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது வந்து குற்றங்களை நீக்கி, இங்கே வாங்க, குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை சொல்கிறதுனால இந்த நூலை வந்து நம்ம அறவுரை கோவை அப்படின்னு சொல்லலாம். எந்த நூலை? முதுமொழி காஞ்ச. ஏன்னா அதில் அறிவுரைகள் தானே வந்து சொல்லுது. அறம் பொருள் இன்பம் சார்ந்த அறவுரைகளை சொல்கிறதுனால இந்த நூலை வந்து நம்ம அறவுரை கோவை அப்படின்னு சொல்லலாம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அறம்பொருள் இன்பத்தை பற்றி பேசுது. உலகில் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து தெளிவாக வந்து எடுத்து சொல்லுது. காஞ்சி திணையினுடைய துறைகளுள் ஒன்று. சரிங்களா. ஓகே, புக் பேக் பார்க்கலாம் பாருங்கள். முதுமொழி காஞ்சி இங்கே தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம். காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் காஞ்சி. அப்போ காஞ்சின்ற எங்கே போனோம்? மதுரைக்கு போனோம். மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும், இளமையை விட நம்ம என்ன பண்ணோம்? பிணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. பிணி அப்படின்னா நோய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எழுத முடியல, ஸ்ட்ரக் ஆகுது. சரி, நோட் பண்ணிங்க. முதுமொழி காஞ்சி டேஷ் என வழங்கப்படும் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடைமை. பிரித்து எழுதுக. மக்கட்கெல்லாம், மக்கள் கூட்டல் எல்லாம், மக்கள் கூட்டல் எல்லாம். சரிங்களா. மக்கள் கூட்டல் எல்லாம் நானும். பிணி இன்மை, பிணி கூட்டல் இன்மை ஈ வரும். குலன் உடைமை, குலன் கூட்டல் உடைமை அப்படின்னு ஊ வரணும். சரிங்களா. ஓகே. அதுக்கடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரார் உரைநடை பார்க்கலாம் பாருங்கள். இது சிம்பிளாக இருக்கும். நான் சொல்கிறக்கூடிய பாயிண்ட் ஃபுல்லாக ஒரு முறை படிச்சுங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் தான் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். மகாவித்வான் இல்லை, உவே சாமிநாதர். தமிழனை நான் காப்பேன் அப்படின்னு சொன்னது உவேசா. அந்த உவேசானுடைய ஆசிரியர் தான் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவேசாவை நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 6th. ஓகே. இப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நயமும் சுயமும் மிக்க பாடல்கள்லேருந்து இயற்றுவதில் வல்லவர். அவர் பாடம் ஆசிரியர். அவர் வந்து தமிழ் பாடம் வந்து அவ்வளோ அருமையாக வந்து சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1815 ஏப்ரலில் 6th வந்து பிறந்திருக்கார். ஏப்ரல் 6ஆம் தேதி பிறந்திருக்கார். சரிங்களா. அவருடைய பெற்றோர் வந்து சிதம்பரம் அண்ணா தாச்சியார். சிதம்பரம் அண்ணா தாச்சியார். பெற்றோர்லாம் கேட்குறது வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு முறை பார்த்துங்க, அவ்வளோதான். சரிங்களா. ஓகே. இந்த பேஜில் என்ன பார்த்துருப்போம்? தமிழனை நான் காப்பேன் அப்படின்னு சொன்னது உவேசா. அவருடைய ஆசிரியர் தான் வந்து மீனாட்சி சுந்தரனார். நயமும் சுயம் மிக்க பாடல்களை இவர் வந்து ஏற்றியிருக்கார் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் பாடம், தமிழ் ஆசிரியர் இவர். 1815 ஏப்ரல் 6ஆம் தேதி பிறந்திருக்கார். அப்பா வந்து சிதம்பரம், அம்மா பெயர் வந்து அண்ணா தாச்சியார். ஓகேங்களா. அதாவது திருமணத்துக்கு அடுத்து வந்து திரிசிபுரத்தில் வந்து வாழ்ந்திருப்பார். திருச்சிராப்பள்ளியில் திரிசிபுரத்தில் வாழ்ந்ததுனால இவர் வந்து திரிசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இலக்கியத்திலையும் சைவ சமய நூல்களிலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாராம். அந்த நூல்களை படிக்கிறதுல ஆர்வமாக இருப்பார் இவர். சரிங்களா. இவருடைய சிறப்பான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன? ஃபுல்லாக ஒரு முறை படிச்சிங்க, சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துங்க. சரிங்களா. இவருடைய சிறப்பான மாணவர்கள் யார் யார் அப்படின்னா குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதர். ஆக்சுவலாக சாமிநாதர் அப்படின்ற பேரே வந்து இவர் மீனாட்சி சுந்தரனார் தான் உவேசாவுக்கு வந்து வச்சிருப்பார். ஓகேங்களா. ஓகே. குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதர். திருவாவடுதுறை ஆதி வித்வானாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஆதீன தலைவர் வந்து கேட்டிருப்பார். திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதீன தலைவர் வந்து மீனாட்சி சுந்தரனார் கேட்டிருப்பார்.
அதனால் கொஞ்ச காலம் போயிட்டு திருவாவடுதுறையில் ஆதீன வித்வானாக இருந்திருப்பார். அந்த டைமில் தான் வந்து உவேசாவுக்கு வந்து பாடம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பார். சரிங்களா? இவர் வந்து எப்படி பாடம் வந்து சொல்லி கொடுப்பாரு அப்படின்றத இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து புக்ஸ்லாம் பார்க்காம அவர் வந்து பாடம் வந்து சொல்லி கொடுப்பேன் எல்லாமே மனப்பாடமாக வச்சுருப்பாராம். ஸோ அந்த எப்படி சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்றத இதை சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு முறை படிச்சிங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையில்லை. 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இயற்றியிருக்கார். சரிங்களா? 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இயற்றியிருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருப்பாங்க. பத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெரு பெயரை வந்து ஆட் பண்ணணும். ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், கதெல்லாம் தேவையில்ல. பத்திரத்தில் ஒரு தெரு பெயரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் சுண்ணாம்புக்காரன் தெரு அப்படின்னு இருக்குமா, அதை எடுத்து நீற்றுக்கார தெரு அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் மீனாட்சி சுந்தரனார்கிட்ட சஜஷன் கேட்டிருப்பாங்க. அவர் வந்து ரெண்டுமே வேண்டாம், 3வது தெரு அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு இருப்பார். சுண்ணாம்புக்காரன் தெருவும் வேண்டாம், நீற்றுக்கார தெருவும் வேண்டாம், 3வது தெரு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ 3வது அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா சுண்ணாம்பு அப்படின்னு தான் அர்த்தமா. வெற்றிலை பார்க்க சுண்ணாம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது நோய் நொடியாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த இலக்கியம் படிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் அவர் சொல்லியிருப்பார், நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இது கேட்பாங்க, பார்த்துங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். ஓகே. உவே சாமிநாதனுடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகே, இது வந்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம். மீனாட்சி சுந்தரனார் எதை பாடுவதில் வல்லவர் அப்படின்னா தலப்புராணம். சரிங்களா? இங்கே இருக்கும் அந்த பாயிண்ட்டு, தலப்புராணம் பாடுவதில் வல்லவர். இதோ இங்கே இருக்கும் பாருங்கள், தலப்புராணங்கள் பல இயற்றியுள்ளார். ஓகேங்களா? தலப்புராணங்கள் பாடுவதில் வல்லவர். அதுக்கடுத்து பாருங்கள், நாளை என் தாய்மொழி, இதெல்லாம் ஜென்ரல் தான், இது வந்து தேவையில்லை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது ருஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ் சொல்லியிருக்கார். அதுக்கடுத்து இங்கே பெருஞ்சித்தனார் பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் பெருகும், அறம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும், புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெரும் வாழ்வே. பெருஞ்சித்தனார். அவ்வளோதான் ஷார்ட்கட் ஓவர். பாடல் படிச்சுங்க, பாடல் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து கோவூர் கிழார். சரிங்களா? இதில் வந்து ஒரு 3 இன்சிடெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிடுறேன் அந்த இன்சிடெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. கோவூர் கிழார் என்றவர் இவர் வந்து புலவர் தான். உறையூருக்கு அருகில் உள்ள கோவூர் அப்படின்ற ஊரில் வாழ்ந்துட்டு வர்றாரு. வேளாளர் மரபில் பிறந்தவர். தேவையில்லை. உறையூருக்கு அருகில் உள்ள கோவூர் அப்படின்ற ஊரில் வாழ்கிறார். சரிங்களா? இவர் இயற்றிய பாடல்கள் வந்து என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது இவர் இயற்றிய பாடல்கள் அப்படின்னா டோட்டலாக வந்து 18 பாடல்கள், 18 சாங்ஸ் இவர் வந்து எழுதியிருக்காரு. அது என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை. ஆல்ரெடி மோசிகரனார் எழுதிய அந்த நூல்களை வந்து பார்த்துருப்போம். என்னென்ன நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு பார்த்தோம்ப்பே. ஸோ அந்த மாதிரி நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை. ஸோ கோவூர் கிழாறு 18 சாங்ஸ், 18 பாடல்கள் தான் இயற்றியிருக்காரு. அந்த 18 பாடல்களும் இந்த 4 நூல்களில் இடம்பெற்றிருக்கு. நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை. உறையூருக்கு அருகில் உள்ள கோவூர் அப்படின்ற ஊரில் வாழ்ந்துட்டு வர்றார். சரிங்களா? இப்போது இவர் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நலங்கிள்ளி அப்படின்ற உறையூரை நல்ல கவனிங்க, உறையூரை தலைநகராக கொண்ட ஒரு சோழ மன்னன் தான் வந்து நலங்கிள்ளி. இவருடைய அரசு அவைகள தலைவராக இருந்தவர் தான் கோவூர் கிழார். சரிங்களா? ஸோ சோழ நாடு உறையூர் தலைநகரம், நலங்கிள்ளி அப்படின்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வரான். அவனுடைய அரசு அவைகள தலைவராக இருந்தவர் கோவூர் கிழார். சரிங்களா? 2 பேர் சிறப்பாக இருந்திருக்காங்க, அது ஸ்டோரி. அதுக்கடுத்து இது இங்கே வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வந்து பார்க்கலாம். இதில் இந்த நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் வந்து நெடுங்காலம் வந்து பகைமை இருந்திருக்கு. நெடுங்கிள்ளியும் வந்து சோழ மன்னன் தான். சரிங்களா? நெடுங்கிள்ளியும் சோழ மன்னன் தான். இதில் வந்து நெடுங்கிள்ளிக்கும் நலங்கிள்ளிக்கும் ரொம்ப நாள் பகைமை இருந்தது இல்லையா? இப்போ நலங்கிள்ளி என்ன பண்ணோம், நலங்கிள்ளியினுடைய படைகள் வந்து ஆவூர் கோட்டையை வந்து சிறைப்பிடிச்சிடுவாங்கன்னா சுற்றி வளைச்சிடுவாங்க. அப்போ அந்த ஆவூர் கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் உயிரினங்கள் வந்து துன்பம் அடைகிறாங்க. ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், துன்பம் அடைகிறாங்க. இதை கேள்விப்பட்ட கோவூர் கிழார் வந்து நேராக அந்த கோட்டைக்கு போகிறாரு.
கோவூர் கிழார் வந்து ஆவூர் கோட்டைக்கு போகிறாரு. ஆவூர் கோட்டையை சுற்றி வளைச்சது யார்? நலங்கிள்ளி தான். அப்போது நேராக வந்து அந்த கோட்டைக்கு போகிறாரு. கோட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடுங்கிள்ளியை பார்த்து பேசுகிறாரு. என்னென்னு பேசுகிறாரு அப்படின்னா, நீங்கள் இந்தந்து ஆவூர் கோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து துன்புறுறாங்க, அதனால் இந்த கோட்டையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அந்த கோட்டையை விட்டு அவர் என்ன பண்ணுவார், நெடுங்கிள்ளி திரும்ப வந்து உறையூர் கோட்டைக்கு போயிடுவார். திரும்ப அங்கே வந்து மக்கள் வந்து துன்பம் அடைகிறாங்க. அகைன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோவூர் கிழார் வந்து திரும்ப உறையூர் கோட்டைக்கு போயிட்டு நெடுங்கிள்ளியை பார்த்துட்டு, நீ வந்து பகைமையாக இருக்கக்கூடிய அந்த நலங்கிள்ளியை வந்து சேர மன்னனும் கிடையாது, பாண்டிய மன்னனும் கிடையாது, அவனும் வந்து சோழ மன்னன் தான், 2 பேரும் ஒரே குலத்தை சேர்ந்தவர் தான், அதனால் போரை வந்து ஒழிச்சிடுங்க, நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே வந்து நெடுங்கிள்ளி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த உறையூர் கோட்டையை நலங்கிள்ளி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து கிளம்பினார். சரிங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த என்ன கோட்டை, ஆவூர் கோட்டையில் இருந்திருப்பார். உடனே வந்து ஆவூர் கோட்டையை வந்து சிறைப்பிடிச்சது வந்து நலங்கிள்ளி தான். அப்போ அதனால் பகைமையாக இருக்கிறதுனால அதை வந்து சிறைப்பிடிச்சிருப்பார். அதனால் நீங்கள் ஆவூர் கோட்டையை வந்து அங்கே போர் செய்கிறத விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் அங்கே விட்டு அங்கேருந்து உறையூர் கோட்டைக்கு வந்திருப்பார். சரிங்களா? அப்போ உறையூர் கோட்டையை சிறைப்பிடித்தது வந்து நெடுங்கிள்ளி. உறையூர் கோட்டையில் வந்து நீங்கள் வந்து 2 பேருமே சோழமான 2 பேருமே இப்படி அடிச்சுட்டு இருக்கிறீங்களே, இப்படிப்பா போரை வந்து நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் என்ன பண்ணுவார், உறையூர் கோட்டையை நலங்கிள்ளியிடம் ஒப்படைச்சிட்டு விட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் இன்சிடெண்ட். இதில் பனம்பூ மாலை அணிந்து சேரன். அப்போ பனம்பூ மாலை அணிவிக்கிறது சேரன், வேப்பம்பூ மாலை அணிந்தது வந்து பாண்டியன். சோழர்கள் வந்து ஆத்தி மாலை அணிவாங்களாம். சரிங்களா? இது பார்த்துங்க. பனம்பூ வந்து சேரன், பாண்டியன் வந்து வேப்பம், சோழர் வந்து ஆத்தி மாலை. ஓகே. செகண்ட் இன்சிடெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, கிள்ளி வளவன். ஓகேவா? கிள்ளி வளவன் புகார் நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு சோழன் மன்னன் தான் வந்து கிள்ளி வளவன். இவனும் வந்து கொடைத்தன்மையில் சிறப்பாக இருந்திருப்பான். கோவூர் கிழார் வந்து கிள்ளி வளவனை புகழ்ந்து வந்து பாடல்கள் வந்து ஏற்றியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவர் தான் வந்து மலையமான் திருமுடிக்காரி. இவரும் வந்து பார்த்திங்க வள்ளல் தான், கிள்ளி வளவனும் வள்ளல் தான். இவன் வந்து மிகச்சிறந்த வீரனை. கிள்ளி வளவனுக்கும் இந்த மலையமான் திருமுடிக்காருக்கும் வந்து அதாவது பகை இருந்திருக்கும். அதனால் திருமுடிக்காரினுடைய ஒரு 2 பசங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிள்ளி வளவன் வந்து கவர் பண்ணிகிட்டு இருப்பான். சரி, அதாவது கொண்டு போயிட்டு ஏனை காலை வச்சு மிதிக்கிற அந்த டைமில் கோவூர் கிழார் போயிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க, கிள்ளி வளவன்கிட்ட சொல்கிறாங்க, புறாவுக்கு வரும் துன்பத்தையும் பசுக்கு ஊற்ற துயரத்தையும் காப்பாற்றிய சோழ மரபில் பிறந்தவன் தான் நீ கிள்ளி வளவன். இப்போ இந்த 2 குழந்தைகளை வந்து கொல்றைய அப்படின்னு சொன்னப்போ அந்த குழந்தைகளை வந்து கொல்லாமல் ஒப்படைச்சிட்ருப்பார். சரிங்களா? இதை வந்து செகண்ட் இன்சிடெண்ட். அதுக்கடுத்து தேர்ட் இன்சிடெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. சோழன் வந்து உறையூரில் இருக்கிறப்ப இந்த இளந்தத்தனார் அப்படின்ற ஒரு புலவர், இளந்தத்தனார் அப்படின்ற புலவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நலங்கிள்ளி கிட்ட பாடல்களை பாடி பரிசு வாங்கியிருப்பார். அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, திரும்ப வந்து நெடுங்கிள்ளியாண்ட போவார். நெடுங்கிள்ளியாண்ட போயிட்டு அங்கே பாடல்களை பாடி வந்து பரிசு வாங்குவார். அப்போ பரிசு வாங்குறப்ப நெடுங்கிள்ளி என்ன நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னா, இவர் வந்து ஒற்றன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாடலுக்கு பாடுறதை கவனிக்காமல் அவர் வந்து சிறைப்படுத்திட்டு இருப்பான். இதை கேள்விப்பட்ட கோவூர் கிழார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாங்கள் வந்து புலவர்கள், நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் வந்து நினைக்க மாட்டோம், நாங்களே பாடல்கள் பாடி பரிசுகளை வாங்குறவங்க, அந்த மாதிரி தான் இளந்தத்தனார் வந்து வந்திருக்காரு, நீங்கள் அவரை வந்து சிறைப்பிடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பார். அது சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார், அது சிறையில் வந்து விடுதலை வந்து கொடுத்துட்ருப்பார் இளந்தத்தனாருக்கு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, நெடுங்கிள்ளி தனது கோட்டையை நலங்கிள்ளியுடன் ஒப்படைத்தான். இது ஃபஸ்ட்டு. திருமுடிக்காரியினுடைய பிள்ளைகளை வந்து காப்பாற்றியிருப்பார். இளந்தத்தனாரை விடுதலை செஞ்சிருப்பார். சரிங்களா? இதான் அவர் செய்த 3 செயல்கள் கோவூர் கிழார். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து இதை பார்த்துங்க, குறள் நெறி இலக்கிய கதைகள் சுந்தரேசன். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. குறள் நெறி இலக்கிய கதைகள் சுந்தரேசன். சரிங்களா? சுந்தரராசன். ஓகே. அதுக்கடுத்து இலக்கணம் இருக்குது. இலக்கணம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.